पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துக்கு மேல பிரதம பாதம் சமாதி பாதத்துக்கு ஒரு சம்மரி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம், 39 சூத்திரங்கள் பார்த்துருக்கோம். அப்ப சமாதிகளை பத்தி விருத்திகளை பத்தி பேசியாச்சு. விருத்திகளை நிரோதம் பண்றதுக்கு அபியாச வைராகியம் பார்த்தாச்சு. அந்த அபியாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மிருது மத்தியம உபாயங்கள் பார்த்தாச்சு. அதுல மெடிடேஷன் மற்றும் பண்றதுக்கான அபியாசங்கள் மொத்தம் எத்தனை வெரைட்டி அப்படின்னா 7 சாதனங்கள் சொல்லியிருக்கு. 23ல இருந்து 32 வரைக்கும் ஓங்காரம். அப்புறம் 33வது சூத்திரத்துல மைத்ரி கருணாமுதித உபேக்ஷானாம் அப்படின்னு பாவம். அப்புறம் 34வது சூத்திரத்துல பிராணாயாமம். அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா 7 சாதனங்கள் பாத்தீங்கன்னா அபிமத தியானாத்வா அப்படின்னு 39வது சூத்திரத்துல முடிச்சிருக்கோம். நமக்கு ஏதாவது பிடித்தமான ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. நான் ஏற்கனவே அந்த எங்க குருநாதர் சொல்ற எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன். எரும மாடு பிரியமானது, எரும மாடு அகம் எருமாடு பிரம்மாஸ்மி, எருமமாடு பிரம்மாஸ்மி அப்படின்னு பண்றது. யார் யாருக்கு என்னென்ன பிரியமோ அந்த பிரியமான வஸ்துல மெடிடேஷன் பண்றதுனாலையும் சித்தம் பாத்தீங்கன்னா ஏகாகிர தன்மையை அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39வது சூத்திரத்துல சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 40வது சூத்திரம் ஆரம்பிக்குது. சாதனைகள் முடிஞ்சு போச்சு. மொத்தம் 7 அபியாசங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. 7 அபியாசங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதிக்கு 7 அபியாசங்கள். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபியாசங்களை யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு சித்தம் எப்படி இருக்கும்? ஏகாகிர தன்மையை பிராப்தி பண்றோம். ஏகாகிர தன்மை பிராப்தி பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸ்தூலத்தை காட்டிலும் சூக்ஷ்ம விஷயங்கள் நமக்கு நல்ல ஸ்புரணத்துக்கு வர ஆரம்பிச்சிடும், நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு ஏகாகிர சித்தத்துல நடக்கக்கூடிய சமாதிகள் மூலமா. அதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு வரும்போது ஆச்சாரியர் என்ன பண்றார்? 40வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். பரமாணு பரமமகத்வாந்தோ பரமாணு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமாணு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமாணு அப்படின்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 70% சத்துவகுணம் போகும்போது சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு சவிதர்க்க சமாதி நடக்கும்னு சொல்லிட்டோம். இது அடுத்தடுத்த லெவல் போகும்போது 75%, 80% அப்படின்னு சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக இந்த புத்திக்கு சாமர்த்தியம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சட்டிலான விஷயங்களையும் கிரகணம் பண்ண ஆரம்பிக்கும். இந்த நிரூபித்தர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா பரம அணுனா என்ன அர்த்தம்? இருக்கிறது ரொம்ப சட்டிலானது. இந்த உலகத்திலேயே நம்ம எதையாவது சொல்றோம் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ், ஏதாவது அணுதான் நம்ம சொல்றோம். இந்த சட்டிலான பார்ட்டிகளா இருக்கிற பரமாணு விசிபிள் இல்லை, நம்ம நார்மல் கண்ணுல பார்க்க முடியாது. அப்ப எதனால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நிர்விதர்க்க சமாபத்தின்னு சொல்லக்கூடியதுதான் பார்க்க முடியும். அப்ப நிர்விதர்க்கத்தினால பார்க்கக்கூடிய யோகி பிரத்யக்ஷத்தினால பார்க்கக்கூடியதுதான் பரமாணு. அப்ப யோகி வந்து பாத்தீங்கன்னா 80% சத்துவகுணமானதுல இருந்து ஆரம்பிச்சு அவன் சட்டிலா இருக்கிறதுல நிறைய கிராஸ் பண்ணுவான். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமாணு தத்துவமா இருக்கிறது வந்து தன்மாத்திரைகள்னு சொல்லக்கூடியது, சூக்ஷ்ம பூதங்கள் தனித்தனியா செப்பரேட்டா இருக்கிறது. அது எல்லாம் கலந்து இருக்கிறது மனஸ்தத்துவம். அந்த மனஸ்தத்துவத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவம் சட்டிலா இருக்கும். அந்த புத்தி தத்துவத்தை காட்டிலும் ரொம்ப சட்டிலானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத் தத்துவம், சமஷ்டி புத்தி. அதை காட்டிலும் ஏதாவது இருக்கா அப்படின்னா மந்திரம் சொல்லுது பரமாணுன்றது சட்டிலா நிரூபித்தர்க்கத்துல ஸ்டார்ட் ஆகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா பரம மகத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பெரிய தத்துவம் அப்படின்னா மகத் தத்துவம்னு சொல்றோம். மகத் தத்துவம் தான் ரொம்ப பெருசு. அந்த மகத்தத்துவம் வரைக்கும் வெளிப்பட்டதுல மகத்தத்துவம் தான் பெருசு. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகாசம் எடுத்துங்க. ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பரமாணு பெருசா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகாசம். தத்துவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பரமாணுவா இருக்கிறது வந்து சூக்ஷ்ம பூத்தம். அதுல இருந்து ஆரம்பிச்சு மகத்து வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அதிகபட்சம் மகத்து தான் பெருசு. இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன ஆகும்? அஸ்ய வசீகார மகத்வாந்தோ அப்படின்னா மகத்தத்துவம் வரைக்கும், பெரிய தத்துவம் வரைக்கும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த சாதகனுக்கு என்ன ஆகும்? இந்த யோகிக்கு வசீகாரம் உண்டாகும். எப்படி சுவாமி வசீகாரம் உண்டாகும் அப்படின்னா இருக்கிற மாதிரி பார்த்தா ஸ்தூலம் தானே நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாம் ஸ்தூலத்தை பார்க்கிறோம், மைசூர் பாக பார்க்கிறோம், குலாப் ஜாமுனை பார்க்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு யோகிக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பரமாணுக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் இப்ப அடிக்கடி இதுல பாக்குறேன், செல்போன் இருக்குல்ல, இந்த செல்போனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த செல்போன் நம்ம பாட்டுக்கு பேசுறோம் வச்சிடுறோம். இந்த செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்கிற அந்த ரிசீவர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கால் இருக்கிற அவ்வளவு பெரிய பூச்சிங்க. அது நம்ம கண்ணுக்கே தெரியல. அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு டாட்டு ஜலத்தை எடுத்து வச்சு பாக்குறான். ஜலத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஜீவராசிகள், கிருமிகள் இருக்கு, நிறைய கிருமிகள். அப்ப நம்ம எனக்கு போன் எடுக்கும் போதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு என்ன வருது அப்படின்னா, ஐயோ இதுலலாம் எத்தனை ஜீவராசி இருக்கு. நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜீவராசி உள்ள போகுது வெளில வருது தெரியவே இல்லை. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும் போதே நம்மளால பார்த்தோம் அப்படின்னா எதையுமே சாப்பிட முடியாது, எதையுமே நம்ம குடிக்க முடியாது. அவ்வளோ பயம் வந்துடும் நமக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஸ்தூலமா எடுத்து குடிச்சிடறோம், சாப்பிட்டுறோம், விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு.
அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதைதானே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ட்டு. காய்கறிகள் எடுத்துக்கிட்டா அதுல வந்து வாஷ் பண்ணிட்டு கொண்டு வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறிகள்ல நிறைய கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 பூச்சி. அதுவும் அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பூச்சி ஒன்று பார்த்தேன் என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேலே உட்காந்துருது. காண்டா மிருகம் மாதிரி இருக்காது பாட்டுக்கு, 2 காலு 2 கை. அது சைஸே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பெருசா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் வந்துடும். இதே சைஸ்ல ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற பூச்சிகள் நிறைய ஜீவராசிகள் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து எல்லாத்துலயும் இருக்கு. இது விசிபிள் ஆச்சுன்னா சாப்பிடுவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுல சாப்பிட்றதுக்கு தோணுமா? ஒண்ணுமே தோணாது இல்ல. இதேதான் யோகிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யோகிக்கு பிரத்யட்சமா நம்ம எதாவது ஸ்தூலமா பாக்குறோமோ அவன் இருக்கிறதுலயே அத்தியந்த பரமாணுக்கள் வரைக்கும் பாக்குற சாமர்த்தியம் அவனுக்கு வந்துடும். அப்ப அவனுக்கு வைராக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ வேணாம் சாமி, ஒண்ணும் வேணாம் சாமி, சாப்பிட்றதுக்கு சாப்பிடாம இருக்கலாம், நான் பட்னியா வேணா கிடைக்கிறேன், செத்தே வேணா போகணும் ஒழிய இந்த புழு பூச்சிலாம் நெளியறதெல்லாம் நான் சாப்பிடுவேனா அப்படின்னு நமக்கு வந்து எப்படி தோணுமோ அது மாதிரி இங்க யோகிக்கு என்ன ஆகும்? வைராக்கியம் வரும். இந்த லோக்கத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமானது, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமானது பரிசுத்தமானது ஒண்ணு இல்லைன்னு வைராக்கியம் வந்துடும். தொட்டா மத்தவங்க தொட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா கிருமிகள் வந்துடும். யாரையும் தொட கூட மாட்டோம், பக்கத்திலேயே போக மாட்டோம். மொத்த லோக்கத்திலயும் அவனுக்கு வைராக்கியம் வந்துடும். இங்க கீழே இருந்து மேல வரைக்கும் மகத்தத்துவம் வரைக்கும் எல்லாத்திலையும் வைராக்கியம் வந்து வரும். அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேரு? வசீகார சஞ்ஞா வைராக்கியம். அப்ப யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு பரம மகத்தத்துவம் இருக்கிறதுலே பெரிய தத்துவமா இருக்கிற ஆகாச தத்துவம் வரைக்கும், தத்துவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மகத்தத்துவம் வரைக்கும் இந்த சாதகனுக்கு, இந்த யோகிக்கு வசீகாரம் என்ற வைராக்கியம் சித்திக்குது சொல்லியாச்சு. அப்போ சட்டில் நம்ம ரொம்ப சட்டிலாக ஆக நம்மளோட கான்சியஸ்னஸ் என்ன ஆகும்? சட்டிலாக ஆக ஸ்தூல வஸ்துக்கள் எல்லாம் வைராக்கியம் பிராப்தி ஆகும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு 41வது சூத்திரத்துல, க்ஷீண விருத்தேஹே அபிஜாதஸ்ய இவ மணேஹே கிரகேத்ரு கிரகண கிராஹ்யேஷு தத்ஸ்த ததஞ்சனதா சமாபத்திஹி. சமாதிகளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா இது வரைக்கும் சமாதிகளோட வெரைட்டி எல்லாம் நம்ம பேசுறதே இல்லை, சூத்திரங்கள்ல இல்லை. நம்ம வந்து ஆனா சவிதர்க்க நிர்விதர்க்க எல்லாம் பேசிட்டோம். ஆனா வாஸ்தவத்துல சவிதர்க்க நிர்விதர்க்க சமாதிகளை பத்தி பேசுறது 41வது சூத்திரத்துல இருந்தான் ஆரம்பிக்குது. அப்ப 41வது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? க்ஷீண விருத்தேகே. ஃபர்ஸ்ட் சமாதினா என்ன ஒரு டெபினிஷன் சொல்லுங்க. அப்ப நான் க்ஷீண விருத்தேகே, உங்களுடைய சித்தத்துல இருக்க எண்ணங்கள் எல்லாம் க்ஷீணமாச்சு அப்படின்னா, இப்பதான் யாரோ கேட்டாங்கல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும், சாமி மனசு வந்து க்ஷீணமே ஆக மாட்டேங்குது. அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதகம் முன்னாடியே சொல்லியாச்சு. அபியாசம் பத்தல, வைராக்கியம் பத்தல. அபியாசம் நல்லா அதிகப்படுத்தணும். ஒரு ஜபத்தையோ ஏக தத்துவ அபியாசத்தையோ இல்ல வந்து பிராணாயாமத்தையோ நீங்க நல்லா ரெகுலரா பண்ண 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 மெதுவா விருத்திகள் க்ஷீணமாகும். இந்த 7 சாதனைகள் சொல்லியிருக்கு. 7 சாதனைகள் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதிகப்படுத்துங்க, வைராக்கியத்தை கொண்டு வாங்க. எது வைராக்கியம்? திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம். நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் அனித்தியம், இதெல்லாம் சொப்பனம் அப்படின்னு மனசுக்கு கொண்டு வர இதெல்லாம் துக்கம், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம், எல்லாம் நிமிஷ நேரம் வந்து போறது அப்படின்னு எல்லாத்துலயும் வைராக்கியத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா சித்தம் அடங்கி போயிருக்கும். அதே நேரத்துல அபியாசத்தை தொடர்ந்து பண்றோம் அப்படின்னா மனசு சித்தம் நல்லா அடங்கி இருக்கும். அப்ப அது மாதிரி சித்தத்துல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம், தாட்ஸ் எல்லாம் க்ஷீணமாச்சுன்னா, க்ஷீண விருத்தேகே, எண்ணங்கள் எல்லாம் இல்லாம போச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் சுவாமி அப்படின்னா, அபிஜாத்தஸ்ய இவ மணேஹே. அபிஜாத்தஸ்ய இவ மணேஹே அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புதுசா வெட்டி எடுத்த ஸ்பட்டிக மணி மாதிரி. அபிஜாத்தம்னா நவம்னு அர்த்தம், ரொம்ப புதுசா இருக்கிற ஸ்பட்டிக மணி. அது எப்படி இருக்கும்? புது மணியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தண்ணியில போட்டீங்கன்னா டிஃபரன்ஸே தெரியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பட்டிகமணி, அபிஜாத்தஸ்ய இவ மணேஹே, நல்ல ஸ்பட்டிகமணி மாதிரி இந்த சித்தம் வந்து எண்ணங்கள் இல்லாத போது இந்த சித்தம் சொல்லக்கூடிய மனசும் அப்படி ஆயிடும், டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? அதுக்கு பக்கத்துல நீங்க எதை வச்சாலும் இது அது மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. ஸ்பட்டிகமணியை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா
தண்ணியோட கலர் ஆயிடும். ஸ்படிகமணியை தூக்கி வந்து செம்பருத்தி பூ பக்கத்துல வச்சீங்கன்னா செம்பருத்தி கலர்ல ஆயிடும். இது மாதிரி எதுக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம இந்த ஸ்படிகமணி வைக்கிறோமோ அந்தந்த கலரா அது தெரியும். அதே மாதிரி இந்த சித்தமும் கூட ஸ்படிகமணி மாதிரி ஆயிடும். இத தூக்கி நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகித்ரு அப்படின்னா யாரு, அறிபவன், தியானம் பண்றவன், கிரகணம் பண்றவன், அகங்காரம் இருக்குல்ல, அதுக்கு பேர் கிரகித்ருன்னு பேர். அதுக்கப்புறம் கிரகணனா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அறியிற இன்ஸ்ட்ருமெண்ட் எது, மனசு, இந்திரியங்கள், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு பக்கத்துல வச்சா என்ன ஆகும், இந்த சித்தம் மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா இந்திரியங்கள் மயமாயிடும். அகங்காரத்துக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அகங்கார மயமாயிடும். விஷயம் கிராகியனா ஆப்ஜெக்ட்ல இருக்க விஷயங்கள், அதுக்கு எந்த விஷயத்தை பக்கம் வைக்கிறீங்களோ அது விஷயமா ஆயிடும். அப்ப எப்படி ஸ்படிகலிங்கம் பக்கத்துல வைக்கிற வஸ்துக்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபார்முக்கு மாறுதோ, அதே மாதிரி இந்த சித்தமும் கூட என்ன ஆயிடும், பக்கத்துல வைக்கிற வஸ்துக்களுக்கு ஏத்த மாதிரி சமநிலையை அடைஞ்சதுன்னா அதுக்கு பேர் சமாதி, சமமா ஆயிடும். ஸ்படிகத்தை தண்ணியில போட்டு பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியாது. அப்ப என்னாச்சு, ஸ்படிகம் சமாதியை அடைந்தது. எதோட, தண்ணியோட. அதே மாதிரி செம்பருத்தி பூ பக்கத்துல வச்சீங்கன்னா ரெட் கலரா ஆயிடுச்சு, டிஃபரன்ஸே தெரியல. அப்ப அந்த ஸ்படிகலிங்கம் செம்பருத்தி பூவோட சமாதி அடைஞ்சது. இதே மாதிரி இந்த மனசை தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம், விஷயங்கள்ல வைக்கிறோம். கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கிருஷ்ண விக்கிரகத்தை. இந்த மனசு கிருஷ்ண விக்கிரகத்துக்கு வேறா இல்லாம ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா, கிருஷ்ண விக்கிரகம் மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப வேற விகல்பங்கள் எந்த தாட்டும் இல்லாம போச்சுன்னா சமாதி ஆயாச்சுன்னு அர்த்தம். கிருஷ்ண விக்கிரகத்துல மனசு சமாதி ஆயிடுச்சு. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த வஸ்துவோக்கு பக்கத்துல இந்த சித்தத்தை வைக்கிறோமோ, கிராகிய வஸ்துக்கள்னா, கிராகியம்னா என்ன அர்த்தம், வெளியில இருக்கிற வஸ்துக்கள், கிருஷ்ண விக்கிரகத்துல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது தன்மாத்திரைகள் பக்கத்துல இது இருந்துச்சுன்னா தன்மாத்திரை வடிவா இது ஆயிடும். இந்திரியத்துக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்திரியமா ஆயிடும். மனஸ்தத்துவத்துக்கு பக்கத்துல இருந்தா மனசா ஆயிடும். புத்திக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா புத்தியா ஆயிடும். அப்போ ஈக்குவலா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த சமாதி எப்படி, எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா கிராகிய சமாபத்திகள்னு பேர். எத்தனை கிராகிய சமாபத்தி, எத்தனை, 4 சொல்லியிருக்கோம் ஆப்ஜெக்ட்ல. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், 4 சமாதிகளுக்கு பேரு கிராகிய சமாபத்திகள்னு பேர். கிராகியம்னு என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், விஷயங்கள், அதுல சமாதி நடக்கிறது. அப்புறம் கிரகண சமாபத்தின்றது என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடக்கிறது. இந்திரியங்கள்லயோ இல்ல மனசுலயோ சமாதி பண்ணினீங்கன்னா அது கிரகண சமாபத்தின்னு பேர். அப்புறம் மெடிடேட்டர் யாரோ அந்த மெடிடேட்டர்லயே சமாதி நடந்துச்சு அப்படின்னா, அகங்காரத்தையே பார்த்து அகங்காரத்துல சமாதி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கிரகித்ரு சமாபத்தின்னு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இடத்துல பண்றதுதான் கிரகித்ரு சமாபத்தி. அகங்காரம் நம்ம சொல்றோம்ல, எங்க அகங்காரம் இருக்கு, நமக்கு பிராணன் இடத்துல இருக்கு, அதான் சாஸ்மிதா சமாபத்தின்னு பேர். ஆயிடுச்சா? அப்ப இந்த 3 விதமா 3ஆ பிரிக்கலாம். இந்த 3த்தையே வந்து 6ஆ பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க, சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், இதெல்லாம் கிராகிய சமாபத்தியில வந்துருக்கு. கிரகண சமாபத்தியில என்ன சமாதி நடக்கும், சானந்தம் சொல்ற சமாதி கிரகண சமாபத்தியில வந்துடும். அதுக்கப்புறம் சாஸ்மிதான்ற சமாபத்தி, அந்த கிரகித்ரு சமாபத்திக்கு இன்னொரு பேரு சாஸ்மிதா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா தத்துஸ்தன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இந்த 3மே தத்துஸ்தன என்ன அர்த்தம், அதனிடத்தில் நிற்கின்ற. ஸ்படிகத்தை எதுக்கு மேல வைக்கிறீங்களோ அது மையமாயிடும். அதே மாதிரி சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தத்துஸ்த அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு மேல வைக்கும் போது, எந்தெந்த ஆப்ஜெக்டுக்கு மேல இதை வைக்கிறீங்களோ இந்த சித்தமும் என்ன ஆயிடும், ததஞ்சனதா பவதி. ததஞ்சனத்தனா அது மயமா ஆயிடும். அது மயமா ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, சமாதின்னு பேரு. இந்த யோக சாஸ்திரத்துல அதுக்கு என்ன பேர் சொல்றோம், சமாபத்தின்னு பேரு. சமாபத்தின்னு என்ன சுவாமி அப்படின்னா, ஆபத்தி சமாபத்தி. நன்றாக ஸ்படிகலிங்கம் தண்ணியோட ஒன்னா ஆயிடுறது, அதான் சமாபத்தி. அதே மாதிரி சித்தம் ஆப்ஜெக்டோட என்ன ஆயிடுது, ஒன்னு ஆயிடுது. அது மெடிடேட் பண்ற வஸ்துவோட ஒன்னா ஆயிடுச்சு அப்படின்னா, வேறுபாடு இல்லாம போச்சுன்னா அதுக்கு பேர் சமாபத்தின்னு பேர். சமாபத்தின்னு சொல்லலாம், சமாதின்னு சொல்லலாம், சமாதானம்னு சொல்லலாம். 3 வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, இத வேதாந்தத்துல சொல்லும் போது சமாதானம் சொல்லுவோம், இன்னொரு வார்த்தை இருக்கு சமாஹிதன்னு சொல்லுவாங்க.
வேதாந்தத்துல நம்ம கீதா படிச்சோம், 2 வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ண போறோம். சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு ஸ்தேப்பரிங்க லட்சணத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதின்ற வார்த்தையே பயன்படுத்துறார் கிருஷ்ணர். ஆனா சங்கர பாஷ்யத்துல அதிகம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சமாதின்ற வார்த்தையை சங்கரர் அதிகம் பயன்படுத்த மாட்டார். என்ன பண்ணுவார், 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமாஹித அப்படின்னு யூஸ் பண்ணுவார், சமாஹித சித்தம் அப்படின்னு சொல்லுவார். 2வது சமாதானம்னு சொல்லுவார். இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அப்ப சமாதின்னு சொல்லலாம், இங்க சொன்ன மாதிரி சமாபத்தின்னு சொல்லலாம், அப்புறம் சமாதானம் சொல்லலாம், சமாஹிதம்னு சொல்லலாம். இந்த 4 வார்த்தைகளும் இந்த ஒண்ணுத்துக்கே யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். 42வது சூத்திரம். தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி, தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்திஹி, சவிதர்க்க சமாபத்திஹி. தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்திஹி. எந்த வஸ்து எடுத்துக்கிட்டாலும் 3 இருக்கும், சப்தம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்தம் அர்த்தம் வாயில சொல்றத சப்தம், அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது அர்த்தம். புஸ்தகம் அப்படின்னா இது புஸ்தகம். வாயில வாக்குல நான் சொல்றேன் பூ இஸ்தாகாயும் புஸ்தகம் சொல்றேன், இது வாக்குல இருக்கிறது. வாக்குல இருக்கிறதும் வெளியில இருக்கிற அர்த்தம் வஸ்துவும் இந்த 2ம் ஒன்னா ஆகி என்னோட புத்திக்குள்ளார தாட்டா இருக்கு, புஸ்தகம்ன்ற தாட்டா இருக்கு. அப்ப புத்தியில புஸ்தகம்ன்ற தாட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, ஞானம்னு பேரு. அப்ப அந்த ஞானத்துல என்ன இருக்கும், சப்தம் இருக்கும், கூடவே என்ன இருக்கும், அந்த வஸ்துவும் சேர்ந்து ஒன்னா இருக்கும். சங்கீர்ணா அப்படின்னு பேர். சங்கீர்ணம்னு என்ன அர்த்தம், இந்த சப்தம் அர்த்தம் ஒன்னா சேர்ந்து சங்கீர்ணமாயி புத்தி விருத்தி ஆயிருக்கு. இந்த புத்தி விருத்தி ஆனதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணுத்துல சமாதி பண்ணாலும் என்ன ஆகும், சப்தம் சப்தம் சொன்னா புஸ்தகம் தெரியுமா, புஸ்தகம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா தெரியும், தெரியுமே. அப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்றீங்க? நான் சப்தம் சொன்னோடையே உங்கள்கிட்ட ஏற்கனவே ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகத்தோட ஃபார்ம் இருக்கு. அதனால வந்து சுவாமி புஸ்தகம் எனக்கு தெரியும் சுவாமின்றோம். அதே நேரத்தில் இது என்னது ஜி அப்படின்னு நான் காட்டுறேன் ஒருத்தட்ட, இது என்னது ஜி அப்படின்னா தெரியும் சுவாமி இது புக்கு அப்படின்றோம், புஸ்தகம் சுவாமி அப்படின்னு. அப்ப ரூபத்தை காட்டுனா புஸ்தகம்ன்ற சப்தம் வந்துடுது, சப்தத்தை சொன்னா ரூபம் நமக்கு முன்னாடி வந்துடுது. அப்ப ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இன்பில்டா இருக்கு, சப்தத்துக்குள்ளார வஸ்து இன்பில்டா இருக்கு, அந்த வஸ்துக்குள்ளார சப்தம் இன்பில்டா இருக்கு. இந்த 2 பிரிக்க முடியாம இருக்கு. ஆயிடுச்சா? அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்ணும் போது எதுல பண்ணலாம் அப்படின்னா சப்தத்துல பண்ணலாம், இல்லைன்னா ரூபத்துல பண்ணலாம். சப்தத்துல நீங்க சமாதி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சித்தத்தோட தாட்டு என்னது, அந்த கான்சியஸ்னஸ், அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்தோட சமாதி நடந்துச்சுன்னா சங்கீர்ணமாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஞானம்னா கான்சியஸ்னஸ். அது வந்து அந்த சப்தத்தோட கலந்து போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ராம் 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 சொல்லிக்கிட்டே இருந்து இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசுன்ற சித்தம் அந்த சப்தத்துல ஒண்ணு கலந்து போய் சமாமா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, சமாதி. அப்படின்னா சப்தானுகத சவிதர்க்க சமாபத்தின்னு பேர். இதே நான் என்ன பண்றேன், சப்தத்தை விட்டுறேன், ரூபத்தையே பார்த்துட்டு இருக்கேன், கிருஷ்ணனோட ரூபத்தையே பார்த்துட்டு இருக்கேன். பார்த்து 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 அப்படியே மெதுவா 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 என் மனசு அந்த கிருஷ்ண விக்கிரகத்தோட ரூபத்துல ஒன்னாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ரூபானுவித்த சவிதர்க்க சமாபத்தி. 2 வெரைட்டி ஆயிடுச்சு. ஸ்தூலத்துல சப்தமும் ஸ்தூலம், ராம் 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 ராம். அதோட ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், கிருஷ்ண விக்கிரகமும் ஸ்தூலம். இந்த 2த்துலயும் நடக்கிறது 2 விதமான சமாபத்திகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி பரிசுத்தௌ. 43வது சூத்திரம். ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யா இவ அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்கா. ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யா இவ, சூன்ய இவ அர்த்தமாத்திர நிர்பாசா நிர்விதர்கா. நிர்விதர்க்க சமாபத்தினா என்ன சுவாமி?
அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விதர்க்கம்ன்றது ஸ்தூலம் இல்ல, சூக்ஷ்மம். என்ன சூக்ஷ்மம்? ஒரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம், வஸ்துக்கு பின்னாடி எது இருக்கு? தன்மாத்திரைகள் தான் வாஸ்தவத்துல இருக்கு. ஒரு கிருஷ்ண விக்கிரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வாஸ்தவம். அது என்னது? நான் கிருஷ்ணர் நான் சொல்றேன். கிருஷ்ணரை பத்தியே தெரியாத உகாண்டால எவனோ ஒருத்தன் ஒரு கிராமத்துல இருக்கான்னு வச்சுங்க, உகாண்டால இருக்கிறவன்ட்ட கூப்பிட்டு வந்து, உகாண்டால நல்ல சிட்டிஸ்லாம் இருக்கு, நான் வீடியோல தான் பார்த்தேன், நல்ல நான் நினைச்சிட்டு உகாண்டா ஃபுல்லாவே ரொம்ப மோசமா இருக்கும், பார்த்தா நல்ல நல்ல சிட்டிஸ்லாம் இருக்கு. அப்ப அந்த உகாண்டால ஏதோ ஒரு கிராமத்துல, குக்கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் விக்கிரகத்தை கொண்டு போய் காட்டினா அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அது கிருஷ்ணர்னு தெரியுமா? தெரியாது. ஆப்பிரிக்கா கண்ட்ரில எதையாவது கொண்டு போய் காட்டினா தெரியாது. இஸ்கான் போயிடுச்சா? இல்ல போகாத இடம்லாம் இருக்கு, இஸ்கான் போகாத இடம்லாம் நிறைய இருக்கு. அப்ப கிருஷ்ண விக்கிரகம்ன்றது நம்ம சின்ன வயசுல நம்மளை பதிவு பண்ணி வச்சிருக்கு. இது கிருஷ்ணர் ஃப்ளூட்டோட இருப்பார் அப்படின்னு, நமக்கு வந்து தலையில மயில் குத்தி வச்சிருப்பார், மயில் சிறக இறக வந்து பாத்தீங்கன்னா உள்ள குத்தி இருப்பார் அப்படின்னு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இது தெரியாத ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரில எங்கேயோ ஒரு கிராமத்துல இருக்கிறவனுக்கு இது வந்து கிருஷ்ணர். அப்ப என்ன சொல்லுவாங்க? அப்பனா ஏதோ ஒரு விக்கிரகம்வான். விக்கிரகம் ஏதோ ஒரு விக்கிரகம்னு சொல்றானோ இல்லையோ, ஏதோ விக்கிரகம்வான். என்ன மெட்டல்? இது பஞ்சலோகம், இல்ல இது பித்தளை, ஏதோ ஒரு சொல்லுவான், மெட்டலை சொல்லுவான். அதான் உண்மை. அந்த மெட்டலுக்கு மேலதானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பேரை கிருஷ்ணர் 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 சொல்லி பதிவு பண்ணி வச்சிருக்கோம், ஸ்மிருதியில இருக்கு நமக்கு. அப்ப அந்த மெட்டலுக்கும் உள்ள எது வாஸ்தவம்? அப்ப நான் பிருத்திவி தத்துவம். மெட்டல் என்னது? பிருத்திவி தத்துவம். அதுக்கும் உள்ள என்ன இருக்கு வாஸ்தவத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல தன்மாத்திரை, பிருத்திவி தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரைன்னு சொல்றோம். நிறைய கோடிக்கணக்கான கந்த தன்மாத்திரைகள், சூக்ஷ்ம பூத்தம்னு பேரு. அது எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகிதான் பரமாணு ரூபம். தன்மாத்திரை என்னது? பரமாணு ரூபம், பரமாணுக்களா இருக்கும், பிருத்திவி பரமாணுக்கள். அது எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகிதான், கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்னா கலெக்ட் ஆகிதான் நமக்கு வந்து விக்கிரகமா தெரியுது. அப்போ நமக்கு தெரியாது இது விக்கிரகம் நம்ம சொல்றோம், எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கிறத பார்த்து. ஆனா யோகிக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோடது முதல்ல ஸ்மிருதி பரிசுத்தி ஆகும். இப்ப ஸ்தூலத்தை பார்த்து 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 நமக்கு வந்து நல்ல கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து 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 ஏகாகிர சித்தம் நல்லா ஆயிடும். ரூபானு வித்தம் நடந்துரும், ரூபத்துல சவிதர்க்க சமாதி நடந்துரும். அதையே பிராக்டிஸ் பண்ண 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 அடுத்தது என்ன ஆகும்? அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியோட அட்வான்ஸ் ஆவான். சத்துவகுணம் அதிகமாகும் போது கிருஷ்ண விக்கிரகத்தை என்ன பண்ணுவான்? பஞ்சலோகமா பார்ப்பான். அதுக்கப்புறம் கிருஷ்ண விக்கிரகத்தை பிருத்திவி தத்துவமா பார்ப்பான். அதுக்கப்புறம் கிருஷ்ண விக்கிரகத்தை எப்படி பார்ப்பான்? தன்மாத்திரைகளா பார்க்க ஆரம்பிப்பான். அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்மாத்திரைகள் விசிபிள் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்மிருதி பரிசுத்தவ். நீங்க பதிவு பண்ணி இருக்கிறதெல்லாம் போச்சுன்னு அர்த்தம். எதெல்லாம் பதிவு பண்ணிருக்க? கிருஷ்ண விக்கிரகம் பதிவு பண்ணது ஸ்மிருதி, அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நெகேட் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. அப்புறம் வேற என்ன இருக்கு? பஞ்சலோகம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி கொடுத்து நமக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் பிருத்திவி, பிருத்திவி தத்துவன்றதும் யாரும் சொல்லி கொடுத்தாங்க, இது பூமி இது தண்ணி அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் போயிடும். அப்ப மிச்சம் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரைகள் மட்டும்தான் வாஸ்தவம். அப்ப என்ன ஆகுதுன்னா தத்திர என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்மிருதி பரிசுத்தம். ஸ்மிருதி பரிசுத்தி ஆயிடுச்சுன்னா சொரூப சூன்யா இவ. சொரூபம் என்னது? வாஸ்தவத்துல அந்த அந்த விக்கிரகம் இல்லாத மாதிரி ஆயிடும். விக்கிரகம் என்ன ஆயிடும்? கிருஷ்ண விக்கிரகம் இல்லாத மாதிரி, அதோட சொரூபம் இல்லாத மாதிரி ஆயிடும். அப்ப என்ன இருக்கும்? அர்த்தமாத்திர நிர்பாசா. அர்த்தமாத்திரம் என்ன அர்த்தம்? வெறும் தன்மாத்திரைகள் மட்டும் மிச்சம் இருக்கிறது. அப்ப நீங்க கிருஷ்ண விக்கிரகத்தை வந்து சவிதர்க்கத்துல கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தீங்க, ஆனா நிர்விதர்க்கம் பார்க்க போகும்போது வெறும் தன்மாத்திரைகளை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? நிர்விதர்க்க சமாபத்தி அப்படின்னு பேர். ரொம்ப சட்டில். இங்க இருந்துதான் சூக்ஷ்மம் ஆரம்பிக்குது. சவிதர்க்கம் சூக்ஷ்மம் இல்லை. சவிதர்க்கம்ன்றது கிருஷ்ண விக்கிரகம், எல்லாத்துக்கும் பார்க்கறது. ராமர்ன்ற சப்தம் எல்லாத்துக்கும் ஒரே சப்தம். ஆனா அதுக்கு மேல நீங்க போக போகதான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம் ஆரம்பிக்குது. அப்ப சூக்ஷ்மம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நிர்விதர்க்கத்திலிருந்து தன்மாத்திரைகளோட சூக்ஷ்மத்தை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சமாதி அங்கிருந்து தான் யோகி பிரத்யக்ஷம்ன்றது ஆரம்பிக்குது. அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 44வது சூத்திரம் சொல்றார். 44வது சூத்திரம், ஏதயா ஏவ சவிசாரா நிர்விசாரா ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. ஏதயா ஏவ, ஏதயைவ, ஏதயைவ சவிசாரா நிர்விசாரா ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. இப்ப நம்ம
சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் பார்த்தோம்ல. சவிதர்க்கம் எது? ஸ்தூல கிருஷ்ண ரூபம். நிர்விதர்க்கம் எது? தன்மாத்திரா, பிருத்திவி தன்மாத்திரா. அதே மாதிரி இந்த ரெண்டு தான் சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சொல்றோம். இத சொன்னதனாலேயே ஏத்தையா ஏவனா இந்த ரெண்டு சூத்திரங்கள் மூலமா ரெண்டு சமாதிகள் சொல்லப்பட்டதனாலேயே சவிச்சார நிர்விச்சாராச்ச, சவிச்சாரமும் நிர்விச்சாரமும் சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா, சூக்ஷ்ம விஷயமாக வியாக்கியானம் செய்யப்பட்டது. தனியா சொல்ல வேணாம்ப்பா, அதேதான். அப்ப என்ன சாமி வித்தியாசம்? அப்படின்னா கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, நான் கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து பார்த்து சமாதி அதுல ஆனா சவிதர்க்கம். அதே கிருஷ்ண விக்கிரகத்தை கண்ணை மூடி மனசுக்குள்ளார கிருஷ்ண ரூபத்தை கொண்டு வந்து அந்த கிருஷ்ண ரூபத்தோட நான் ஒண்ணு இணைஞ்சேன் அப்படின்னா அதுதான் சவிச்சாரம். அதுக்கப்புறம் கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து அதை தாண்டி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தன்மாத்திரைக்கு நான் போனேன். அதே மாதிரி மனசுக்குள்ளார கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து அதை தாண்டி அந்த மனசுக்குள்ளார இருக்கிற குணங்களுக்கு போறேன். கிருஷ்ணரோட கல்யாண குணங்களுக்கு நான் போயிட்டேன்னா செட்டில் ஆயிடுது. அந்த மகா கருணாமூர்த்தி அப்படின்னு நான் அவனோட கருணைய பாத்தீங்கன்னா துஷ்ட நிக்கிரகத்தையும் கருணையையும் நான் பார்த்தேன் அப்படின்னா, அனுகிரகம் பண்ற சக்தியை எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்னா ஈஸ்வரனோடது. அதுதான் என்னது? நிர்விச்சாரம்னு பேர். அப்போ வெளியில ஸ்தூலம் சூக்ஷ்மம், அதே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஸ்தூலம் சூக்ஷ்மம் பண்ணுனா அதுக்கு பேர் தான் சவிச்சாரம் நிர்விச்சாரம். அதனால ஸ்தூலத்தை வியாக்கியானம் பண்ணதிலேயே சூக்ஷ்மத்தையும் வியாக்கியானம் பண்ணப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 சமாதிகள் முடிஞ்சு. இந்த 4த்துக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? கிராகியம். வஸ்து இருக்கு, கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு தான் இதை பண்றேன். கிருஷ்ண விக்கிரகம் வெளியில வச்சு கிருஷ்ண விக்கிரகம், அதை தாண்டி தன்மாத்திரை. அதே மாதிரி மனசுக்குள்ளார கிருஷ்ண விக்கிரகம், அதை தாண்டி கல்யாண குணங்கள். அப்ப கிருஷ்ண விக்கிரகம் பேசா இருக்கு, அதனால இதுக்கு பேரு கிராகியம், ஆப்ஜெக்ட்னு பேர். இந்த 4 சமாதிகள் நடக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம விஷயம் எது வரைக்கும் சுவாமி போகும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா 2 4ஓட நிப்பாட்டியாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? 5வது 6வதையே சேர்த்துக்கணும். இந்த 4 கிராகி சமாபத்தி. 5வது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது சானந்த சமாபத்தின்னு சொல்றோம். சானந்தம் என்ன அப்படின்னா கிருஷ்ணரை விட்டுறது, தன்மாத்திரைகளையும் விட்டுறது. இந்த கிருஷ்ணரை யாரு பார்த்தா? இந்த கண்ணு பார்த்துச்சு. இந்த கண்ணையே நான் போக்கஸ் பண்றேன். கண்ணு தானே கிரகணம்னு பேரு, தான் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கண்ணையே பாக்குறது. சப்தமா இருந்துச்சுன்னா ராம 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 ராமன்னு சொல்றது ஸ்தூல சப்தம். அந்த சப்தத்தை கிரகணம் பண்ற அந்த காது இந்திரியம் இருக்குல்ல, ஸ்ரோத்திர இந்திரியம், அதுலயே சமாதி பண்றது. ரூபத்தை விட்டுறது, கிருஷ்ணரை விட்டுறது, கிருஷ்ணரை கிரகணம் பண்ண இந்த கண்ணையே மெடிடேட் பண்றது. அப்ப சென்ஸ் ஆர்கன்ஸை நீங்க மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அப்புறம் மனசை மெடிடேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சானந்த சமாபத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் மெடிடேட்டர் இருக்கல்ல, அந்த மெடிடேட்டரையே நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா யார் பாக்குறா? கவனிக்கிறது. யார்? எவனோ ஒருத்தன் மெடிடேட் பண்றான்ல, யார் மெடிடேட் பண்றா அப்படின்னு என்ன பண்றீங்க? முதல்ல அந்த ரூபத்தை தூக்கி போட்டுறீங்க, கிருஷ்ண ரூபத்தை. அப்புறம் இந்திரியத்தையும் தூக்கி போட்டுறீங்க, மனசையும் தூக்கி போட்டுறீங்க. தூக்கி போட்டுட்டு எவனோ ஒருத்தன் மெடிடேட் பண்றான், அவன் யாரு அப்படின்னு மெடிடேட்டர் தெரையே நீங்க பண்றது. யார்? எவன் மெடிடேட் பண்றா பாருங்க. மனசுனால நான் அப்படின்ற மெடிடேட்டரையே பாக்குறது. பார்த்து 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 அதோட சமாதி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தின்னு பேரு. அப்ப மொத்தம் 4 வெளியில, அப்புறம் சானந்தம், அதுக்கப்புறம் சாஸ்மிதா. இந்த மொத்தம் 6 சமாதிகள் ஆச்சு. அடுத்த சூத்திரம் வருது 46வது. இந்த சூக்ஷ்மம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நிர்விதர்க்கத்துல இருந்து சூக்ஷ்மம் ஆரம்பிக்குது. இது எது வரைக்கும் போகும் சூக்ஷ்ம தன்மை அப்படின்னு கேள்வி கேட்டா 46வது சூத்திரத்தை சொல்றாரு. சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம். சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம். இந்த சூக்ஷ்ம தன்மை எது வரைக்கும் சுவாமி போகும்? 45வது சூத்திரம். சூக்ஷ்ம விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நிர்விதர்க்கம், தன்மாத்திரைகள்ல இருந்து தான் சூக்ஷ்மம் ஆரம்பிக்குது. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் ஸ்தூலம் தெரியதான் இருக்கான், அவனுக்கு தன்மாத்திரையே தெரியாது. யோசிச்சு பாருங்க, தன்மாத்திரை தெரியவே தெரியாது, விசிபிள் இல்லை. நம்ம சொல்றோமே இந்த
பர இது மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா சின்ன சின்ன பூச்சிலாம் தெரியுது, கிருமிகள்லாம் தெரியுதுன்னு. என்னதான் கிருமிகள் தெரிஞ்சாலும் மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தீங்கன்னாலும் அது தன்மாத்திரலாம் இல்லை. தன்மாத்திரான்றதுக்கு லட்சணமே என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தன்மாத்திரைகள்னா சூக்ஷ்ம பூத்தங்க, அதீந்திரியம். தன்மாத்திரைகள் அதீந்திரியம், இந்திரியங்களுக்கு விசிபிள் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம்னு அர்த்தம். அப்ப நிர்விதர்க்கத்திலிருந்து சூக்ஷ்ம தன்மை ஆரம்பிக்குது. நிர்விதர்க்கம், அதுக்கப்புறம் சவிச்சாரம், நிர்விச்சாரம், அப்புறம் சானந்தம், சாஸ்மிதா. மொத்தம் 5 சமாதிகள் சூக்ஷ்மம். அதை காட்டிலும் சூக்ஷ்மம் எது அப்படின்னா அந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி லயம். பிரகிருதி இருக்குல்ல, இந்த விஷயங்கள் இருக்கு வெளியில, அப்புறம் தன்மாத்திரைகள் இருக்கு, தன்மாத்திரைகளுக்கு அப்புறம் இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்களுக்கு அப்புறம் மனசு இருக்கு, மனசுக்கு அப்புறம் புத்தி இருக்கு, புத்திக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? பிரகிருதி இருக்கு. மூல பிரகிருதின்னு சொல்றோம். இருக்கிறதுலயே சட்டிலா இருக்கிறது எது சுவாமி அப்படின்னா அந்த மூல பிரகிருதியா ரொம்ப ரொம்ப சட்டில். இப்ப நிறைய இது யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய விசாரம் போயிட்டே இருக்கு. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிளாக் மேட்டர்ல பிளாக் எனர்ஜி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தேரி. இப்போ நிறைய தேரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 92 93க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேரி வந்துகிட்டே இருந்துச்சு. பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி இந்த பற்றி. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 6 months என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா என்ன தியரி எல்லாம் பிளாக் மேட்டரை பற்றியும் பிளாக் எனர்ஜியை பற்றியும் இருந்துச்சோ அது எல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எந்த தியரியும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான தியரி எதுவுமே இல்லை, எல்லாமே பிரேக் ஆகிட்டே இருக்கு. ஐன்ஸ்டீன் தியரியிலேருந்து ஆரம்பிச்சு ஐன்ஸ்டீன் தியரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70s பிரேக் ஆயிடுச்சு, ரொம்ப ஏர்லியராகவே ஆயிடுச்சு. ஏகப்பட்ட தியரி இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தியரி வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு, அடுத்தடுத்த தியரி. அப்போ அந்த பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர் நம்ம சொல்கிறோமே, இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னா ஒன்றும் தெரியாது. விசிபிளாக இருந்தால் தானே நீங்கள் ஏதாவது பார்க்க முடியும். இன்விசிபிளாக இருக்குது அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ இருக்கிறதுலேயே இன்விசிபிளாக இருக்கிறது எது அப்படின்னா தன்மாத்திரைகள் இன்விசிபிள், இந்திரியங்கள் இன்விசிபிள், அப்புறம் மனசு இன்விசிபிள், புத்தி தத்துவம் இன்விசிபிள். அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப சட்டிலா இருக்கிறது மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம், அது ரொம்ப இன்விசிபிள். அப்ப சூக்ஷ்ம தன்மை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னா நிர்விதர்க்க சமாதியில ஆரம்பிச்சு தன்மாத்திரைகள்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் சூக்ஷ்ம விஷயத்துவம் அலிங்க பரியவசான். அலிங்கம்னு சொல்லக்கூடியது எதை சொல்லுதுன்னா அந்த மூல பிரகிருதி அலிங்கம், அது எதுலையும் லயமாகாதது, அதனால அதுக்கு பேர் அலிங்கம்னு பேர். லயமாகாதது அலிங்கம். எது காரணம்? மூல பிரகிருதி. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாமி. அப்ப ஆத்மா அனோரணியான் மகத்துவமகியான்னு சொல்றோமே சாமி. அப்படின்னா நம்ம காரண காரியத்துலதான் இந்த சூக்ஷ்ம தன்மையை பேசுறோம். இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் அந்நியமானவன் புருஷன் ஆத்மா. அதனால இந்த கேட்டகரியில அவனை சேர்க்கல. அவன் தான் இருக்கிறது ரொம்ப சூக்ஷ்மம், அவனை தனியா வச்சுக்கங்க. அவன் காரணமும் இல்லை, அவன் காரியமும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 46வது சூத்திரம் இருக்கு. தாயேவ சபீஜ சமாதிஹி தாயேவ சபீஜக சமாதிஹி. தாயேவ, தாஹான்னு விசர்க்கம் வரணும், ஏகாரம் வந்து லோபம் வந்ததுனால லோபம் ஆயிடுச்சு விசர்க்கம். தாஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவைகளே. எவைகள்? மொத்தம் 6 சமாதி பார்த்தோம்ல. எதெல்லாம் பார்த்துருக்கோம்? சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், அப்புறம் சானந்தம், சாஸ்மிதா. அதுக்கு அடுத்தது 7வது என்னது? பிரகிருதி லயம். அப்ப மொத்தம் 7 சமாதிகள். இந்த பிரகிருதி லயம் வரைக்கும் இருக்கக்கூடிய எதுல போய் நீங்க லயமானாலும், இதுல எந்த சமாதிய பிராப்தி பண்ணாலும் நீங்க என்ன ஆகணும்? திரும்ப ரீபர்த் எடுக்கணும். அப்ப ரீபர்த் எடுக்கிறதுனால இவைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா பீஜத்தோடு கூடிய சமாதிகள். பீஜம்னு என்ன அர்த்தம்? ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய காரணம் பீஜம். அப்போ இதுல எந்த 7 சமாதியில எதை பிராப்தி பண்ணினாலும் நமக்கு ஜென்மம் கிடைக்கும், திரும்ப புனருத்தாரணம் ஆகும், புனர் உற்பத்தி நடக்கும். ரச்ச புனராவர்த்தத்தேன்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆத்மாவை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. அப்ப ஆத்மாக்கு அந்நியமான இருக்க எந்த தத்துவத்தை நீங்க அடைஞ்சாலும் திரும்ப வரணும். கைலாயம் போனாலும், வைகுண்டம் போனாலும்,
இல்லை எங்கே போனாலும் என்ன பண்ணணும், பேக் டு பெவிலியன் ரிட்டர்ன் பாஸ் கொடுத்து தான் அனுப்புவோம். முடிஞ்சு போச்சு. திரும்ப ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் போவோம், நம்ம திரும்ப வரணும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா சபீஜ சமாதிகள்னு பேர். சபீஜ சமாதினா என்ன அர்த்தம்? இருக்கிறது உச்சபட்சம் பிரகிருதி லயம் 1,00,000 மன்வந்தரம். 1,00,000 மன்வந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும். அப்போ இருக்கிறதுலையே இந்த 7 சமாதிகளும் பீஜத்தோடு கூடிய சமாதிகள். பீஜம் இருக்கு அதுல. அதனால ரிட்டர்ன் எப்படி நம்ம தூங்கி எந்திரிக்கிறோமோ, தூங்கி எந்திரிக்கிறோம்ல, எதுக்கு காரணம் என்னது? ஏன் வேக்கப் ஆகிறோம்? ஏன் வேக்கப் ஆகிறோம்? சங்கல்பம். சங்கல்பாத் ஜாயதே கீழ. நம்ம எதனால தெரியுங்களா வேக்கப் ஆகிறோம்? காலையில கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில வந்துடும். அதுக்காக ராத்திரியில இவர் சதானந்த ஃபோன் பண்ணுவார். என்ன சாமி மெசேஜ் இன்னும் வரலையே, மெசேஜ் இன்னும் வரலையே. மெசேஜ் சீக்கிரமே போட்டா வந்து வேக்கப் காலாக இருக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா லேட்டாக போடுவோம். 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடுறது மெசேஜ், டுமாரோ வி ஹாவ் கிளாஸ் அப்படின்னு. அப்போ அந்த நீங்கள் உங்கள் மெசேஜை பார்த்தோன்னா என்ன, ஓ நாளைக்கு கிளாஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு அது உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போய் பீஜம் ஆகிடும் சங்கல்பம். ஆமாம் நாளைக்கு கிளாஸ் போகணும், சுவாமியோட கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணுவீங்க. நிச்சயம் பண்ணோட காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் என்ன பண்ணோம், கிளாஸ் போகணும்னு அந்த விதை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் பண்ணி விட்டோம். அப்போ எது விதைன்னு கேட்டிங்கன்னா சங்கல்பம் தான் பீஜம், விதை. அதுதான் நம்மளை வேக்கப் பண்ணுது. இதே மாதிரி சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த சங்கல்பம் தான் ஒவ்வொரு முறையும் வந்து சமாதியிலிருந்து நம்மளை என்ன பண்ணும், வெளியில கொண்டு வரும். தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரியே 7 சமாதிகளை அடைந்தவனும் கூட ஒருத்தர் 10 மன்வந்தரம், ஒருத்தர் 100 மன்வந்தரம், ஒருத்தர் 1000 மன்வந்தரம், ஒருத்தர் 10,000 மன்வந்தரம், ஒருத்தர் பிரகிருதி லயத்தை அடைஞ்சவங்க 1,00,000 மன்வந்தரம். நல்லா தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். இருந்துட்டு வேக்கப் ஆவாங்க. வேக்கப் ஆவாங்கன்னு திரும்ப ஜென்மம் கிடைக்கும். அதனால இந்த 7 சமாதிகளும் சபீஜ சமாதிகள், சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள் அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47வது சூத்திரம் சொல்லுது, நிர்விசார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதः. நிர்விசார வைஷாரத்யே அத்தியாத்ம பிரசாதः. நிர்விசார வைஷாரத்ய எங்க இருக்கு? நிர்விசாரம் சவிதர்க்கம், நிர்விதர்க்கம் சவிச்சாரம், நிர்விசாரம். நிர்விசாரம்ன்ற சமாதி என்னது? மனசுக்குள்ளார ஈஸ்வரனோட கல்யாண குணங்களை சிந்தனை பண்றது. கல்யாண குணங்களை சிந்தனை பண்ணா என்ன சமாதி கிடைக்கும்? யோகத்தோட டெர்மினாலஜி அதுக்கு பேரு நிர்விசாரம். ஆனா பக்தியில அதுக்கு என்ன பேரு? பாவ சமாதி. இருக்கிறதுலயே நம்மளோட கோல் அதுதான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விசார வைஷாரத்யே. நிர்விசார சமாதியை பண்ண 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 யோசிச்சு பாருங்க. பூசலார் வந்து கோயில் கட்டியிருக்காருன்னா எந்த அளவு பாவசக்தி இருந்திருக்கணும். மீராபாயிலாம் அப்படியே உருகி 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 வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மேல அவ்வளோ உருகி இருக்காங்க. பக்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டெய்டி மேல அவ்வளோ காதலோட இருந்திருக்காங்க. அப்ப அந்த பாவ சமாதினால என்ன நடக்கும்? அதுலயே இருந்து 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 வைஷாரத்தியம் நடக்கும். விஷாரத்தானா அதுல நிப்புணத்தன்மை. மெதுவா மெதுவா நிர்விச்சார சமாதி வந்து பார்த்தீங்கன்னா பாவ சமாதி அதிகமாக அதிகமாக உள்ள இருக்கிற பகவான் அத்தியாத்ம பிரசாதம்னு ஒரு பிரசாதத்தை கொடுக்குறார். என்ன சுவாமி அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னா வசீகார வைராக்கியம். அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனசாந்தி தான் எனக்கு அத்தியாத்ம பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் மனசாந்தி. நல்ல மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி ஆயிடும். அந்த இடத்துல வைராக்கியம் என்ன நடக்கும்? வசீகார வைராக்கியம். 7 லோக்கங்கள்லையும் எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் சுத்தி. இந்த மொத்த உலகத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? மேல இருந்து பார்த்தா எப்படி ஈகிள்ஸ் ஐ வியூல பார்த்தா அல்பமா தெரியுமோ அது மாதிரி அவனுக்கு என்னாகும்? எல்லாம் அல்பமா தெரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு அந்த இடத்துல உண்டாகிற வைராக்கியத்துக்கு பேரு வசீகார வைராக்கியம். பக்த மகான்கள் யாரும் எந்த வஸ்து பின்னாடியும் போகவே இல்லை. அந்த ஈஸ்வரனோட பாவத்திலேயே செத்து போயிருக்காங்க. அதுலேயே மகான்கள் ஆயிட்டாங்க. உலகத்துல எவ்வளோ ஆசைகள்லாம் காட்டியிருக்காங்க, ஒன்றுத்துக்கும் வரல. பயமோ ஆசையோ எதுவுமே இல்லாம போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வீரியமானது அந்த பாவசமாதி நிர்விச்சாரம். அந்த இடத்துல அத்தியாத்ம பிரசாதம் கிடைக்கும். அந்த அத்தியாத்ம பிரசாதம்ன்றது தான் வைராக்கியம், வசீகார வைராக்கியம். சரி, அந்த இடத்துல புத்தி சாமர்த்தியம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னா அடுத்த சூத்திரம் சொல்லுது. அந்த இடத்துல அத்தியாத்ம பிரசாதம்ன்றது வைஷீகார வைராக்கியம்.
வசீகார வைராகியம் கிடைச்ச மாத்திரத்துல ஒரு புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது. அந்த சித்தத்துக்கு மனசுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது. என்ன சாமர்த்தியம்? ரிதம்பரா தத்திர பிரஜா, ரிதம்பரா தத்திர பிரஜா. 48வது சூத்திரம். ரிதம்பரா தத்திர பிரஜா. ரிதம்பரான என்ன சுவாமி அப்படின்னா, ரிதம் அப்படின்னா சத்தியம். சத்தியம் பிபர்த்தி இது ரிதம்பரா. சத்தியத்தை தாங்கக்கூடிய சாமர்த்தியம். நம்ம மனசு நிக்க மாட்டேங்குது இல்ல, ஒரே வஸ்துல நிக்க மாட்டேங்குது இல்ல, நிக்க மாட்டேங்குது சாமி மனசு. அப்புறம் எங்க நான் நான் நான்ற ஸ்புரணத்துல நிக்கிறது. எனக்கு ஒரு ஜபத்திலேயே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயிலே நிக்க மாட்டேங்குது. ராம் 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 சொன்ன பால்கார ராம வந்திருப்பான்ல, அப்பன் போய் பால்கார ராமன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னானே, அவன் குழந்தைங்களாம் எத்தனை இருக்கு? 4 குழந்தை இருக்கோ. ராமருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தை? திடீர்னு ராமருக்கு போகும், அப்புறம் பால்கார ராமனுக்கு போகும். அவன் பார்த்தீங்கன்னா பால் இப்போ சரியா ஊத்துறதா, தண்ணி கலப்பானோ பால்ல. ஆமா, எல்லா ஊர்ல எல்லாம் கலக்காதவங்களா இருக்காங்க. தண்ணி தான் எல்லா ஊர்லயும் கலந்துட்டு தான் இருக்காங்க. எங்க ஆரம்பிச்சோம்? உட்கார்ந்துருப்போம். வெளில இருந்து பாக்குறவன் நினைப்பான் சுவாமி நல்லா ஜபம் பண்ணிட்டு இருக்காருன்னு. இந்த ஜபம் எங்க போகும்? ராமன்ல இருந்து பால்கார ராமனுக்கு போய் அவன் பால்ல தண்ணி கலக்கிறதுல போய், அப்புறம் ஊர்ல இருக்கவன் எல்லாம் பால்ல தண்ணி தான் கலக்கிறான்னு போய் இந்த ஊரே கெட்டு போச்சுல அப்படின்னு அப்படியே போயிடும். ஊர் மேய போயிடும் இந்த மனசு. அப்புறம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்குமா? ஒரு நாமத்திலேயே நிக்க முடியல. அப்ப இந்த அகமகம்ன்ற ஸ்புரணத்துல கான்சியஸ்னஸ்ல நிக்கிற சாமர்த்தியம் பாத்தீங்கன்னா ரொம்ப திருடமான சாமர்த்தியம் வேணும். அது எங்க கிடைக்கும்னா பாவ சமாதி பண்ணவங்களுக்கு தான் அந்த சாமர்த்தியம் உண்டா. அதனாலதான் நான் யார்ட்டையும் சொல்லும் போது எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மீராபாய் பாத்தீங்கன்னா எதை அடைஞ்சாங்க? பாவம், அவங்க எல்லாம் சகுனத்தை அடைஞ்சிட்டாங்க. நீங்களும் நம்மளும் என்ன பண்றோம்? நிர்குணத்தை அடையிறதுக்கான முயற்சி வரும். நம்மளாம் நிர்குணத்துக்கு வந்துட்டோம். அவங்கெல்லாம் பாவம் பக்தி மகான்கள், பக்தர்கள், பாவம் அல்பஜர்கள், புத்தியே இல்லை. அவங்கெல்லாம் பாவசமாதி தான் அடைஞ்சிருப்பாங்க. நம்மளாம் ஞானிகள்ல. இது மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன், சப்தங்களை கேட்டிருக்கேன். பக்தினா கேவலமா இந்த பாவசமாதி அடைஞ்சவனுக்கு என்ன சாமர்த்தியம் கிடைக்கும்? ரிதம்பரா சாமர்த்தியம். இது சத்தியத்துல இந்த மனசு நிக்கிற சாமர்த்தியம், ஸ்புரணத்துல நிக்கிற சாமர்த்தியம். அதுதான் ரிதம்பரா அப்படின்னு உண்டாகக்கூடிய தத்திர பிரஜா. ரிதம்பரான்றா இந்த பிரஜானா புத்தி சக்தி. அந்த புத்தி சக்தி பாத்தீங்கன்னா ரிதம்பரா என்று சொல்லக்கூடிய புத்தி சக்தி அந்த நிர்விச்சார வைசாரத்தியத்துல உண்டாகின்றது அப்படின்னு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணியே ஆகணும். நம்ம நிருத்தியாசனத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த 7 சமாதிகளையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்ப நிர்விச்சாரத்துலதான் உங்களுக்கு வீரியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்பர வைராகியம் கிடைச்சிரும். 7 லோக்கத்திலையும் உங்களுக்கு வைராகியம் வந்துடும். மனசு ரொம்ப சாந்தமாயிடும். தான்ற ஸ்புரணத்துல நிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இந்த தான்ல நிக்கிற சாமர்த்தியம், அந்த இடத்துல உண்டாகிற அறிவு சொன்னீங்களே, அந்த நாலேஜ் எப்படிப்பட்டது? அந்த இடத்துல உண்டாகிற நாலேஜ் எப்படிப்பட்டது அப்படின்னா 50வது சூத்திரம் சொல்லுது. 49வது சூத்திரம் சொல்லுது. ஸ்ருத அனுமான பிரஜாபியாம் அன்ய விஷயா விசேஷார்த்தத்வாத். ஸ்ருத அனுமான பிரஜாபியாம் அன்ய விஷயா விசேஷார்த்தத்வாத். இந்த ரிதம்பரா பிரஜா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜா இருக்கிற சாஸ்மிதால கொண்டு போய் விடும். சானந்தம் சாஸ்மிதா. சாஸ்மிதால இருந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 98% பாத்தீங்கன்னா சத்துவகுணம் வரைக்கும் உங்களை புஷ்அப் பண்ணி மெதுவா கொடுத்தோம். 98% வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ரிதம்பரா. அந்த இடத்துல பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைராக்கியம் மெதுவா வசீகார வைராக்கியம் மெதுவா என்ன ஆயிடும்? அந்நியதாக்கியாத்திய பண்ண ஆரம்பிக்கும். 98% நான் வேற இந்த சித்தம் வேற, நான் வேற இந்த சித்தம் வேற. அப்படி பார்த்து அதுலயும் வைராக்கியத்தை உண்டு பண்ணும் இந்த ரிதம்பரா பிரஜை. அந்த வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா, நான் வேற இது வேறன்னு சித்தத்தை அந்நியதாக்கியாத்தி பண்ணதையும் இவன் என்ன பண்ணுவான்? ஒரு டைம்ல நிப்பாட்டிடுவான், போர் அடிச்சு. அதுலயும் வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் பரவைராக்கியம். பரவைராக்கியம் வந்துருது. பரவைராக்கியம் வந்தோன்னு என்ன ஆகும் கேட்டினா, தானா இவன் நிக்க ஆரம்பிப்பான். தானா நிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தான் நிக்கிற அறிவு இருக்கே சுவாமி, அந்த அறிவு பாத்தீங்கன்னா உலகியல் அறிவா இல்ல வேற அறிவா? இது
அப்படின்னா இந்த ஞானம் தாங்க மோட்ச ஞானம். தான் தான்ல நிக்கிறதுக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த தான் தான்ல நிக்கிறது ஸ்ருத, நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் கேட்டனோ இந்த உலகத்துல அது. அப்புறம் அனுமான, நான் எதையெல்லாம் அனுமானம் பண்ணணும் அந்த ஞானம். கேட்ட ஞானம், படித்த ஞானம், அனுமானம் செய்த ஞானம், இது எல்லா பிரஜைகளுக்கும் எல்லா அறிவுகளுக்கும் அந்நிய விஷயா அனுபூதி ஞானம். இதான் ஆத்மா அனுபூத்தியில உண்டாகிற ஞானம். நம்ம கேட்டதில்லை. நான் சொல்றேன், சர்க்கரையை பத்தி பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் நிறைய எழுதியாச்சு. சர்க்கரை எடுத்து வாயில வச்சோன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா போடியா அப்படின்னு. உண்மைதானே? ஏன் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்கு அந்நியமான விஷயம் எது? இந்த அனுபூதி ஞானம். சர்க்கரை எடுத்து வாயில வச்சா போதும், முடிஞ்சு போச்சு. உங்களோட தியரி எல்லாம் தூக்கி போட வேண்டியதுதான். தீசிஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான், எரிக்க வேண்டியதுதான். அப்ப இதுவரைக்கும் நம்ம கேட்ட ஞானம், இதுவரைக்கும் நம்ம அனுமானம் பண்ணின ஞானம், சொரூப அனுபூதி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நிறைய கல்பனா பண்ணியிருப்போம். இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிரோதம் வந்த போது, அந்த பரவைராக்கியம் வந்த போது, அந்த நான் வேற அது வேறன்னு பாக்குறதையே நிப்பாட்டும் போது தான் தானா நிக்க ஆரம்பிக்கும். அந்த தான் தானா நிற்கும் போது உண்டாகிற அந்த சொரூப ஞானம் கேட்ட ஞானத்திற்கும் அனுமானிச்ச ஞானங்களுக்கும் அந்நிய விஷயம், வேறான விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா விசேஷார்த்தத்வா. அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, இந்த உலகங்களுக்கு அப்பாற்பட்டது. அலௌகிக ஞானம்னு பேர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அலௌகிக ஞானம். உலகியல் ஞானம் இல்லை இது. உலகியல்ல இருக்கிற ஞானம் எல்லாம் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாச உச்சிஷ்டம் இதம் சர்வம் சொல்லுவோம். வியாசருக்கு பாத்தீங்க அப்படின்னா எச்சில் படாத சப்தமே இல்லையா இந்த உலகத்துல. நானோ டெக்னாலஜிலாம் வாய் வியாசருக்கு தெரியாது இல்ல? எங்க சர்வஜ்ஞர் அவர், எல்லா காலத்திலும் இருக்கிற சிரஞ்சீவி. அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் தெரியும். அவர் வாய்ப்படாத இடமே, அவர் எச்சில் படாத சப்தமே ஞானமே இல்லை. அதுக்கும் காட்டிலும் இந்த அனுபூதி ஞானம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ரகசியமானது, ரொம்ப ஸ்பெஷலான ஞானம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்து சொல்றார் 50வது சூத்திரம். தஜ்ஜஹ சம்ஸ்காரோ அன்ய சம்ஸ்கார பிரதிபந்தே. தஜ்ஜஹ சம்ஸ்காரோ அன்ய சம்ஸ்கார பிரதிபந்தே. தஜ்ஜக சம்ஸ்காரம் லாஸ்ட் ஞானம், லாஸ்ட் தாட். இது அந்நியதாக்கியாத்தி தான் லாஸ்ட் தாட். நான் நேத்தே சொல்லிட்டேன், நான் வேற இது வேறன்ற தாட்டு தான் லாஸ்ட் தாட் சம்சாரத்துல. அதே மாதிரி சம்ஸ்காரத்துல வாசனையில லாஸ்ட் வாசனை எது அப்படின்னா இது வேற நான் வேறன்னு பார்த்து பார்த்து வைராக்கியம் வந்துருச்சு. அதை பார்க்கறத நிப்பாட்டோன்னு தான் தானா நிக்க ஆரம்பிப்பான். தான் தானா நிற்கும் போது எவ்வளவு நேரம் நிற்பான்? முதல்ல அபியாசத்துல 10 செகண்ட், திரும்ப வெளியில வருவான். திரும்ப அந்த 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 10 செகண்ட்ல இருக்கிற சம்ஸ்காரம் உண்டா, அந்த சம்ஸ்காரத்துக்கு என்ன பேரு? நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும்னு கேட்கும். இவன் திரும்ப உள்ள போவான், நிரோதம் பண்ணுவான். தான் 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 தான்ல நிற்பான். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்? 20 செகண்ட் ஆகும். அப்ப 20 செகண்ட் நிரோத சம்ஸ்காரம் ஆயிடும். அது சம்ஸ்காரம் வாசனை ஆயிடும். அப்புறம் திரும்ப அது எனக்கு வெளில வருவான், திரும்ப உள்ள போவான், திரும்ப வெளில வருவான், உள்ள போவான். இப்படியே நிரோதம் பண்ணுவான், நிரோதத்துக்கு வெளியில வருவான், நிரோதம் பண்ணுவான், வெளியில வருவான். இது மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் ஆகி அது என்ன ஆகும்னா மெதுவா மெதுவா டெவலப் ஆகிட்டே இருக்கு. இந்த பேரு, இதுக்கு பேரு தான் என்ன பேரு? நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். ஐத்திரேய உபநிஷத்துல கேட்டீங்க அப்படின்னா, ஐத்திரேய உபநிஷத்துல ஆச்சரியர் சொல்ல போறார், பாஷ்யத்துல சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான்? நான் நிஷ்டையில உட்கார்ந்துருக்கான நிதித்தியாசனத்துல. ரமண பகவான் பாத்தீங்கன்னா 10-20 வருஷத்துக்கு மேல நிதித்தியாசனத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க சுவாமி அப்படின்னா, அந்த ஐத்திரேய உபநிஷத்துல சொல்லுது, அவனுக்கு பசி வந்துச்சுன்னா தேகத்துக்கு வருவான். என்ன அற்புதமான வச்சனம் தெரியுங்களா இருக்கு. பசி வந்துச்சுன்னா தேகம்ன்ற ஸ்புரணம் வந்துருமா. ஐயோ பசிக்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்? நேரம் காலம்லாம் இல்லை. நம்மளாம் என்ன பண்றோம்? 12 நாளாம் கரெக்டா டைம். நான் எப்பவுமே டைம் ரொம்ப கீப் அப் பண்ணுவேன், ரொம்ப கீப் அப் பண்ணுவேன். சிஷியர்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க, டைமுக்கு பண்ணுங்க, டைமுக்கு பண்ணுங்கன்னு. பசிக்குதோ இல்லையோ 12 மணி ஆனால் சாப்பிடுங்க, பசிக்குதோ இல்லையோ 7 மணி ஆனால் ராத்திரியில சாப்பிடுங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைம் போட்டு வச்சிருக்கோம். ஆனா நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு அந்த டைம்லாம் ஒண்ணும் இல்லை, பிரேக்கு. எப்ப பசி வருதோ பிராரப்தத்துல டக்குன்னு தேகத்துக்கு தேக பிரஜை வந்துருமா. வந்துட்டு போவான், ரோட்ல போவான், எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பிக்ஷை கேட்பான், கிடைக்கிறத சாப்பிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா தேக வாசனையை விட்டுட்டு திரும்ப சொருப்பத்துக்கு போயிடுவான். அகமகம்ல திரும்ப எப்போ தேக பிரஜை வருமா பசிக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா வெளில வரும். இவ்வளவுதான்.
அப்போ என்ன ஆகும்? உள்ள சம்ஸ்காரத்துல இருப்பான், திரும்ப வெளியில வருவான், உள்ள போவான், திரும்ப வெளியில வருவான். இது நடந்துகிட்டே இருக்கும், நிஷ்டை கூடிக்கிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அந்த நிரோதத்துல இருந்து சமாதியில இருந்து கீழே இறங்குறான்ல, அப்ப அவன்கிட்ட என்ன சமாதி என்ன சம்ஸ்காரம் இருக்குன்னு சொன்னோம்? நிரோத சம்ஸ்காரம். அதான் இங்க சொல்லுது தச்ச சம்ஸ்காரஹ. பக்கத்துல என்ன போட்டுக்கணும்னு சொல்லியிருக்க? தச்ச தஜ்ஜஹா சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம்? அந்த நிரோதத்திலிருந்து உண்டாகக்கூடிய நிரோத சம்ஸ்காரம். தஜ்ஜஹா சம்ஸ்காரோ, அந்த நிரோதத்திலிருந்து உண்டான நிரோத சம்ஸ்காரமானது என்ன ஆகும்? நான் சொன்னேன்ல, ஆமை முட்டைய கடற்கரையில பொறிச்சு வச்சுட்டு கடல்ல போயிடும். ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதோட சிந்தனை ஃபுல்லா முட்டையிலேயே இருக்கும், குஞ்சு பொறிச்சு. அதே மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்க? வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கை குழந்தை பாத்தீங்கன்னா இதுல தொட்டில தொங்க போட்டிருப்பாங்க. அம்மாவோட கவனம் எல்லாம் வெளியில பண்ணிட்டு இருக்கும் போதே குழந்தையிலேயே கவனம் இருக்கும் அம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யோகிக்கும் வெளியில வருவான், வெளியில வந்தாலும் கூட அந்த சொரூப ஸ்திதியிலேயே அந்த நிரோதத்திலேயே சித்தம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. நீங்க உலகத்துல போகும்போது எவனாவது திட்டுவான், எவனாவது பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிப்பான், இது மாதிரி நிறைய நடக்கும். அப்ப ஒரு சன்னியாசி பாத்தீங்கன்னா சமாதியில இருக்கிறவன் சமாதியில வெளியில ரோட்ல போகும்போது அவனுக்கு இந்த பிரஜையே இருக்காது. எப்படி சுக்கமணிவர் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா போனாராம், நியூடா. அப்ப அவர் தான் நியூடா இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாம இருந்துடும், ஏன்னா சமாதிஸ்தனா இருந்திருக்கார், பரபிரம்ம சுரூபமா இருந்திருக்கார். அப்படி போகும்போது அதே மாதிரி இந்த யோகியும் என்ன பண்ணுவான்? அந்த நிரோத சம்ஸ்காரத்துல இருந்து விவகாரத்துக்கு கீழே இறங்குவான். என்ன விவகாரம்? கானா பீனா சோனா, சாப்பிடுறது, தூங்குறது, வேற என்ன, குடிக்கிறது தான். இதுல பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற பதிவுகள் இருக்குல்ல, வெளியில இருந்து வரக்கூடிய சம்ஸ்காரங்கள், அது என்ன பண்ணும்? உள்ள பதிவாகாது. ஏன் சாமினா இந்த நிரோத சம்ஸ்காரம் அந்த வெளியில இருக்கிற லௌகிக சம்ஸ்காரத்தை, வித்தான சம்ஸ்காரத்தை பிரதிபந்தி, தடுத்து நிப்பாட்டும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நீங்க இதெல்லாம் போகணும்னா அஜபா ஜபம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓங்காரத்தை சொல்லி 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா 24 hours ஓங்காரம் ஓட ஆரம்பிச்சு. நிரோத சம்ஸ்காரம் தான் ரொம்ப தூரம். முன்னாடி அந்த அஜபாஜபம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ரெக்கார்டே ஆகாது, வெளியில இருந்து எந்த தாட்டும் உள்ள போய் ரிஜிஸ்ட்ரி ஆகாது. கண்டினியூஸா ஜபம் போயிட்டே இருக்கும். ஓம் 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 ஓம். மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டே இருக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா இருக்கிற எந்த திங்ஸும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அளவு பண்ணவே பண்ணாது இந்த தாட், இந்த ஓங்காரத்தோட தாட். இதே மாதிரி இது ஜபத்திலேயே இப்படி அப்படின்னும் போது ஒரு நிரோத சம்ஸ்காரம் சமாதியில இருந்து கீழே வந்தானா அவன்கிட்ட அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? வெளியில இருந்து எந்த தாட்டும் உள்ள வராம பிரதிபந்தம் பண்ணும். அப்ப இந்த சமாதி அட்டைன் பண்ணவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த தாட்டும் உள்ள போக புதுசா ரெஜிஸ்ட்ரி ஆகாது, புது வாசனைகள் கிரியேட்டே ஆகாது. அதுக்கப்புறம் தஸ்யாபி 51வது சூத்திரம், இந்த இதுல கடைசி சூத்திரம். தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத், தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜகஸ் சமாதிஹி, நிர்பீஜகஸ் சமாதிஹி. தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜஸ் சமாதிஹி ஆயிடுச்சு. தஸ்யாபி நிரோதே, இந்த நிரோத சம்ஸ்காரம் எப்ப வரும்னு சொல்லியிருக்கேன்? அந்த சம்ஸ்காரம் சமாதியிலிருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் அந்த நிரோத சம்ஸ்காரம் வரும். திரும்ப எனக்கு சமாதி பண்ணணும், நிரோதம் பண்ணணும், திரும்ப நிரோதமா உள்ள போவான் வெளியில வருவான், உள்ள போவான் வெளில வருவான். காஃபி குடிக்கிறோம், திரும்ப அந்த டைம் வந்துச்சுன்னா திரும்ப காஃபி குடிக்கிறோம், திரும்ப காஃபி குடிக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணணும்னு நிரோதம் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆகும்? அந்த நிரோத அவஸ்தா பாத்தீங்கன்னா சர்வ விருத்தி நிரோதமா 24/7 ஃபுல் டைம் நீங்க நிரோதத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி நிரோத வெளியில வந்தாதான் இங்க சம்ஸ்காரம் நாசமாகும். வெளியில வரவாம சொரூபத்திலேயே அவன் என்ன பண்ணுவான்? அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த சொரூபத்திலேயே அகம் ஸ்புரணத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டா அப்படின்னா தஸ்யாபி நிரோதே. அப்ப என்ன ஆகும்? சித்தத்துல தானே நிரோத சம்ஸ்காரம் உண்டாகுது.
அந்த சித்தமே வந்து பாத்தீங்கன்னா இவன் டச்சே இல்லாம இவன்ட்டு இருந்து அந்த சித்தம் என்ன ஆயிரும், செப்பரேட் ஆயிடும். செப்பரேட் ஆயிடுச்சு, இவன் 100% சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். அப்ப 100% சொரூப அவஸ்தானம் கிடைச்சோன்னு சித்தத்துல இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன ஆயிடுது, டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இவன் இதுவரைக்கும் சித்தத்துக்கு வந்தான், நிரோதத்துக்கு வந்தான், சித்தத்துக்கு வந்தான், நிரோதத்துக்கு வந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு, 100% எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இந்த சித்தம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு தஸ்யாபி நிரோத, நிரோத சம்ஸ்காரமும் கூட என்னாகும், நிரோதமாகிவிடும். அந்த நிலையில சர்வ நிரோதாத். இப்ப கடைசி தாட்டு அந்நியதாக்கியாதி, கடைசி சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம். இந்த எல்லாம் சாந்தமானதுக்கு பிறகு தஸ்யாபி நிரோதாத், அதுவும் நிரோதமான நிலையில் நிர்பீஜக சமாதி. இவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா, தான் தானாவே ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம். விற்பி சித்த விற்பி நிரோதமாச்சுன்னா என்னது, நம்ம ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். யோக சித்த விற்பி நிரோத. யோகம்னா என்னது, சர்வ விற்த்திகளும் நிரோதமாக. அப்ப எல்லா விற்த்திகளும் நிரோதம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் சுவாமி, ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தா. அந்த 3வது சூத்திரத்துல சொன்னது இங்க நடந்துரும். இவனா நின்றுவான். அப்போ சித்தம் என்ன ஆயிடுச்சு, இவனை தாண்டி போயிடுச்சு. அதான எக்ஸாம்பிள் சொல்லுவான், ட்ரெயின் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அதோட இதெல்லாம் பெட்டிகள்ட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இன்ஜின் தனியாயிடுச்சு. நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனோட எண்டில் வந்தோன்னே, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டினா, அந்த பெட்டிகள், ரயில் பெட்டிகளோட அந்த கனெக்ஷனை இன்ஜினுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி இன்ஜின் என்ன பண்ணும், செப்பரேட்டாக தனியாக போயிடும். அது மாதிரி இவன் சொரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறான். இந்த இவனோட கனெக்டடாக இருந்த அந்த சித்தம் டிஸ்கனெக்ட் ஆயிடும். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவனுக்கு என்ன பேரு, குணாதீதன் அப்படின்னு பேர். குணங்களை கடந்தவன் ஆயிடுறான். தான் தானா ததா திருஷ்டிக்கு சுரூபி அவஸ்தானம். ஆச்சரியர் இந்த வார்த்தை யூஸ் பண்றார், சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். சொரூபத்தில் அவஸ்தானம் ஆயிட்டா, சச்சிதானந்த சொரூபத்திலேயே ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய பீஜம் எதுனா அவித்யா சித்தம். அது என்ன ஆயிடுச்சு, அதுலதான் சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இவனுக்கு கூட ஜென்மம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை, அவனுக்கு திரும்ப ஜென்மம் கிடைப்பதில்லை. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு நிர்பீஜ சமாதின்னு, இந்த ஒண்ணுத்துக்கு பேரு மட்டும் நிர்பீஜ சமாதின்னு சொல்லலாம், நிர்விகல்ப சமாதின்னு சொல்லலாம், அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லலாம். 3 சமாதிகள் பேரு இந்த இதுக்கு. மீது இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற பிரகிருதி லயம் வரைக்கும் இருக்கிற எல்லா சமாதிகளுக்கும் என்ன பேரு, சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள், அப்புறம் சபீஜ சமாதி. 7 சபீஜ சமாதிகள், ஒன்னே ஒண்ணுதான் நிர்பீஜ சமாதி அப்படின்னு முடிஞ்சாச்சு. இதோட இந்த பிரதம பாதம் சமாதி பாதம் பரிசமாப்தமாகுது. இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நம்ம அடுத்த பாதத்துக்கு வரோம், சாதனா பாதம் அப்படின்னு 2வது பாதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். 1 நாளோ 2 நாள் கழிச்சு, நவமி இல்லைன்னா தசமி அன்னைக்கு ஆரம்பிச்சிடுறேன். பிடிஎஃப் அனுப்புகிறேன், பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. ரொம்ப அற்புதமான அத்தியாயம். நான் நிறைய பேசுறதெல்லாம் நிறைய வரப்போகுது உங்களுக்கு. கருமா தியரியிலேருந்து ஆரம்பித்து சாதனங்கள்லேருந்து எல்லாம் பேச போகிறோம். நல்லா செய்து நல்லா அட்டென்ட் பண்ணுங்க பொறுமையாக. இதை திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், சிம்பிள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 51 சூத்திரத்தை கரெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யோக சித்தவிருத்தி நிரோதம், ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம் முடிஞ்சு போச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். முடிக்கும் போது இதை தனியாக தூக்கி போட்டு நம்மெல்லாம் எங்கே நிற்கிறோம் சாமி, கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எல்லாம் விற்பி சாரூப்பியம் இத்தரத்தை, எல்லா விற்த்திகள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம பர்சனாலிட்டி மாறிட்டே இருக்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, விற்த்திகள்னா எத்தனை, 5 வெரைட்டி. 5 வெரைட்டியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் விற்த்தையக பஞ்சத்தையகலேருந்து 5வது சூத்திரத்துலேருந்து என்ன பண்ணுது, மெதுவாக 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 சொல்லி 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 5 மொத்தம் அனுபூத்த விஷய அப்பிரமோசக ஸ்மிருதி மொத்தம் 11வது சூத்திரம் வரைக்கும் விற்த்தினா எத்தனை வெரைட்டின்னு லட்சணம் சொல்லிடுது. அப்புறம் விற்த்தியை நிரோதம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதம். அதுக்கப்புறம் அபியாசம்னா என்னன்னு 2 சூத்திரம், வைராக்கியம்னா என்ன அப்படின்னு 2 சூத்திரம். வைராக்கியத்துக்கு 2, அபியாசத்துக்கு 2, மொத்தம் 17 சூத்திரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 சூத்திரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 17வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தர்க்க சமாதியை பற்றி, சம்பிரஜா சமாதி எத்தனை வெரைட்டின்னு சொல்லும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல சபீஜம் நிர்பீஜம் சொன்னேன்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா உபாய பிரத்யம் பவ பிரத்யம் 2 சொல்லுது பேர்.
பவ பிரத்தியனா திரும்ப ஜென்மத்தை கொடுக்கறது, உபாய பிரத்தியனா மோட்சத்தை கொடுக்கறது. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த உபாய பிரத்தியத்தை அடையறதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி, சமாதி, பிரஜா பூர்வக இதரேஷாம் அப்படின்னு யோகிகளுக்கு சொல்லிடுச்சு. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெரைட்டி, அந்த அபியாசம் பண்ற இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாயம் 3, அதை அனுஷ்டானம் பண்ற மெத்தடு மிருது மத்திய அதிமாத்திரத்துவ, மிருது மத்திய அதி தீவிரம், 3 வெரைட்டி சாதனம், 3 வெரைட்டியா அதை அனுஷ்டிக்கிற இது சொன்னதுக்கு பிறகு 23ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாதனைகள் அபியாசத்தை சொல்ல ஆரம்பிச்சது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 23ல இருந்து 32 வரைக்கும் ஓங்காரம், அதுக்கப்புறம் 32ல இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 39 வரைக்கும் மற்ற 7 சாதனங்கள் சொல்லியாச்சு. மொத்தம் 7 சாதனங்கள் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தன்மையில இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எது வரைக்கும்? வைராக்கியம் வந்துடும். அபியாசத்தை பண்ண 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 ஸ்தூலத்துல எல்லாம் வைராக்கியம் வந்துடும். நம்ம ஸ்தூலத்திலே இருந்துட்டு ஸ்தூலத்துல வைராக்கியம் வராது. சூக்ஷ்மத்துக்கு போனாதான் ஸ்தூலத்துல வைராக்கியம் வரும். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சதுனாதான் 10,000த்துல வைராக்கியம் வரும். உங்கள்ட்ட கையில 10,000 தான் இருக்கு அப்படின்னா எப்படி வைராக்கியம் வரும்? 10,000த்துல வராது. 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா 1 லட்சத்துல வைராக்கியம் வந்துடும். 1000 கோடி கிடைச்சதுன்னா 1 கோடியில வைராக்கியம் வந்துடும். அதே மாதிரி மேல மேல சூக்ஷ்மத்துக்கு போக போக கீழே இருக்கிறதுலாம் வைராக்கியம் வந்துடும். அப்போ பரமாணுல இருந்து பரமகத்துவம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில மேல போக போக கீழே இருக்கிறதுல எல்லாம் வைராக்கியம் பிராப்தி ஆயிடும். பிராப்தி ஆனதுக்கு பிறகு 41ல இருந்து சொல்லிச்சு சமாதினா எப்படி அப்படின்னு லட்சணம் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 46 வரைக்கும் சபீஜ சமாதியை பத்தி சொல்லிச்சு. 42ல இருந்து 46 வரைக்கும். அப்புறம் நிர்விச்சாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது. நிர்விச்சாரம் தான் உங்களுக்கு மெதுவா புஷ்அப் பண்ணி பரம்பிரசங்கியானம் வரைக்கும் கொண்டு போகும். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம் உண்டாகிறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. தான்ல நிக்கிறதுக்கு சாமர்த்தியத்தை கொடுக்குது, கிருதம்பரா பிரஜா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிரோதத்துல உண்டாகிற சமாதியில உண்டாகிற ஞானம் இருக்கே, அது வந்து நம்ம இதுவரைக்கும் கேட்டது பார்த்தது எல்லாத்துக்கும் அந்நியமான விஷயம். அது ஸ்பெஷல், மோட்சத்தை கொடுக்கக்கூடியன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு வந்து அதுல இருந்து ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும், நிரோத சம்ஸ்காரம். அது என்ன பண்ணும்? வெளியில வரும்போதும், சமாதியிலிருந்து வெளியில வரும்போதும் மற்ற சம்ஸ்காரம் உள்ள போகாம தடுத்து பிரேக் பண்ணும், எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அதுவும் அந்த நிரோத சம்ஸ்காரமும் நின்று போச்சு அப்படின்னா நிர்பீஜ சமாதி தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிறான் அப்படின்னு ரொம்ப கிளியரா 51 சூத்திரத்துல சித்தாந்தத்தை சொல்லியாச்சு. இதை அடையறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாதனா பாதம் ஆரம்பிக்குது. நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண. உங்களுக்கு மெசேஜ் போடுறேன், நான் மெசேஜை பார்த்துட்டு வாங்க.